இன்னைக்கு மேற்கு தொடர்ச்சி மலை முழுக்க பலாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு காடுகள் அழிக்கப்பட்டு அங்கு வாழ்கிற பழங்குடியின மக்கள் துன்புறுத்தப்பட்டு வெளியேற்றப்படுகிறார்கள். இந்த இந்த தேனி மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், இந்த பக்கம் இந்த மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர்கள் இங்க கோயம்புத்தூர் வரைக்கும் இருக்குல்லையா அந்த மலைத்தொடர்கள், நீங்க போய் பாருங்க. தேன் எடுக்கிற உரிமை நம்ம மக்களுக்கு இருக்கும், பழங்குடியின மக்களுக்கு இருக்கும் தேன் எடுக்கிற உரிமை. ஆனால் அந்த தேனை வர்த்தகம் செய்கிற உரிமை அவர்களுக்கு கிடையாது. பாறைகளிலே படிந்திருக்கக்கூடிய கடல் பாசியை அவர்கள் எடுக்க கூடாது, இந்த வனத்துறை தடுக்குது. ஆனால் அதை எடுக்கக்கூடிய உரிமையை ஒரு மலையாளிகளுக்கு கொடுத்துருச்சு. அவர்கள் தான் வர்த்தகம் செய்யணும், அவங்க தான் எடுத்துட்டு போகணும், அவங்க தான் எல்லாமே செய்யணும். எவ்வளவு கொடுமையான நிலையில் இருக்கிறோம் என்று பாருங்களேன் அன்பு சொந்தங்களே. என்ன பிரச்சனை? இதெல்லாம் 16 வருஷமா சீமான் தெரு தெருவாக மேடை மேடையாக மக்கள் மன்றத்திலே முழங்கினார், எடுத்து சொன்னார். உனக்கு காதுல கேட்கல, ஏன்னா இதுல வைப் இல்ல, பிளாஸ்ட் இல்ல, டான்ஸ் இல்ல, ஒண்ணு இல்ல. ஒருத்தன் வந்தான் மேடையை போட்டு மட்டும் பேசுவான். அவர் திட்டமே என்ன தெரியுமில்ல? அவர் திட்டம் வாரம் ஒரு ரீல்ஸ், முதலமைச்சரோட திட்டம் வாரம் ஒரு ரீல்ஸ், மாசம் ஒரு பொதுக்கூட்டம். வேற எங்கேயும் பேச மாட்டாரு, செய்தியாளரை சந்திக்க மாட்டாரு, மக்களை சந்திக்க மாட்டாரு, அவங்க குறைகளை என்ன பேச மாட்டாரு. மழை பெய்யல அதை பத்தி கவலை இல்ல, காவிரி அதை பத்தி கவலை இல்ல, எந்த பிரச்சனையும் கிடையாது. 1.5 லட்சம் தமிழர்களை முள்ளிவாய்க்காலிலே அடைத்து வைத்து கொன்ற காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி சேர்ந்து கொண்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்சியை நிறுவுவதாக தன்னை நினைத்துக் கொண்டு ஒரு ரோட் ஷோ நடத்திட்டு இருக்காரு. கொள்ள வேண்டியது யாருன்னு பாருங்க.